வணக்கங்க. எல்லாருமே ஈவினிங் ரொட்டீன்ல நம்ம பிஸி ஆயிடுவோம். மார்னிங் எந்த அளவுக்கு படபடான்னு பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறோமோ, அவங்க வந்த பிறகும் ஒரு ரொட்டீன் இருக்கும். அந்த இடையில வேணா கொஞ்சம் ஃப்ரீயாவும் நெறைய நேரம் இருந்த மாரியும் தோணும். அது நம்மளுக்கு பிடிச்ச மாரி ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஈவினிங் அவினேஷ் வந்ததுமே ஒரு 5:30 வரை டிவி பார்த்துட்டு, விளையாண்டுட்டு இப்படிலாம் கொஞ்ச நேரம் இருப்பான். அந்த டைம்ல ஏதாவது அவனுக்கு ஃபுட் ரெடி பண்ணி குடுக்கணும். அது மேக்ஸிமம் ஈவினிங் டைம்ல அந்த கேழ்வரகு கஞ்சி தாங்க இருக்கும். ஒரு கிளாஸ் குடிச்சுட்டாலும் வயிறு ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி தான். ஏன்னா ஸ்கூல்ல இருந்து வர்றப்போ பிள்ளைங்க ரொம்ப டயர்ட் ஆகி அப்படிதாங்க வீட்டுக்கு வருவாங்க. ஏதாவது சாப்பிடலாம் போல தான் வருவாங்க வீட்டுக்குள்ள. அந்த டைம்ல இந்த கேழ்வரகு கஞ்சி காய்ச்ச ஆரம்பிச்சுருவோம். இந்த கேழ்வரக முழு கேழ்வரகு எடுத்து ஒரு 3 டூ 4 ஹார்ஸ் ஊற வச்சுருவேங்க. கேழ்வரகு கஞ்சி மாவு அரைச்சும் அப்படியே காய்ச்சலாம். அப்படி காய்ச்சும்போது அதுவும் ரொம்ப நல்லது தான். ஆனா என் பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இப்படி அரைச்சு அரைச்சு குடுத்து சாப்பிட வச்சதுனால, இந்த டேஸ்ட் நல்லாவே ஒட்டிட்டுங்க அவங்களுக்கு. இத குடிக்கிற மாரி விரும்பி நம்ம அது மாரி செஞ்சு குடுத்தா குடிக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில நல்ல ஃபுட்டு போகணும். அது எந்த வகையில அவங்க குடிக்கிறாங்கன்னு பார்த்து அதுபடியே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரி தான் இத நான் பண்ணிடுவேன். கொஞ்சம் வேல மெனக்கெடுற மாரி தாங்க இருக்கும். ஏன்னா மாவு அரைச்சு வச்சோன்னா இன்ஸ்டன்ட்டா ரெடியா இருக்கும். அப்படியே கரைச்சு காய்ச்சிறலாம். இது ஊற வச்சு, அத மிக்ஸியில போட்டு 2 டைம்ஸ் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு அடிச்சு எடுக்கணும். அடிச்சு நல்லா தண்ணியா ஃபில்டர் பண்ணணுங்க. அத ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது நல்லா பால் மாரி ஒயிட்டா இருக்கும். அத நீங்க நல்லா லிக்யூடா வச்சுக்கோங்க. ஏன்னா, அது கொதிச்சு வரம்போது கட்டியா வந்துரும். நீங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் தண்ணியா வச்சா தான், அது கொதிச்சு வர்றப்போ அந்த குழு குழுன்னு ஒரு தன்மைக்கு வந்துருமா, அது சூப்பரா இருக்கும். அ அத நீங்க ப்ரவுன் சுகர் போட்டும் குடிச்சுக்கலாம். அல்லது உப்பு போட்டு குடிச்சா ரொம்ப நல்லது. சுகர் சேர்க்காம குடிச்சா கூட, நம்ம பசங்க குடிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்பவுமே ப்ரவுன் சுகர் போட்டு பழக்கிட்டேங்க. எனக்கும் அது ரொம்ப பிடிக்குமா, அப்படியே ஒரு கிளாஸ் நானும் குடிச்சிருவேன். நைட்டு சாப்பிடுற வர நம்மளுக்கு எதுவுமே பசியே இருக்காது. நைட்டு சாப்பாடு கூட பெரிய லெவல்ல எடுக்க மாட்டோம். ஒரு கிளாஸ் குடிச்சிட்டேன்னா நல்லா ஃபில்லா இருக்கும். அத குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு கிடந்தாங்க. நம்மளுக்கு தான் துணி அது இதுன்னு கிடக்குமா, அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே மடிச்சு எல்லாம் எடுத்து வச்சிரலாம். அப்படிங்கிற மாரி பண்ணிட்டுருந்தேன். அவன் வரந்தாண்டி மோனிஷ் தனியாவே இருப்பான். என்ன பண்ணேன்னு தெரியாம இருப்பான். வந்த உடனே தான் வீட்ல ஒரே சவுண்டா இருக்கும். ஏன்னா, அவன் எடுக்கிறத இவன் எடுக்கக்கூடாது. இவன் எடுத்தத அவன் பண்ணக்கூடாது. வந்ததும் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். மார்னிங்லேருந்து வீட்ல தானம்மா மேக்ஸிமம் இருக்கான். டிவி பார்த்துருப்பான்ல. அதெல்லாம் முடியாது. இவன் ரிமோட் எடுத்தா அந்த ரிமோட் சண்ட. நம்மளும் எப்படி ஒரு காலத்த கழிச்சோம். அதே மாரி தான் நம்ம பசங்களும் வராங்க. இப்ப நம்ம கத்துற ஸ்டேஜ் ஆயிடுது. "ஏய் அவன்ட்ட குடுடா, அவன் சின்ன பையன்" அப்படிங்கிற மாரி இவனுக்கே வாங்கி குடுத்துறோம். சம்டைம் அவனும் கூட சஃபர் ஆயிடுறான். இப்படி சின்ன சின்ன பஞ்சாயத்தெல்லாம் ஈவினிங் பண்ணிட்டு, டைம் சூப்பரா போயிருங்க. 2 பிள்ளைங்க அழகுதாங்க. அழகுன்னு சொல்றது, இந்த அடிதடி நடக்கும்போதும் அழகுதான். அமைதியா இருக்கிறது என்னமோ அதிசயம் தான் அப்படிங்கிற மாரி போது. பிள்ளைங்க வளர, வளர எப்பன்டா மாறுவீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கும் வந்துட்டே தான் இருக்கு. சரியாயிடும், சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நாட்கள கடத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியான். அன்லிமிட்டட் போயிருந்தேங்க. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே போயிருந்தேன். சரி பர்த்டேக்கு ட்ரெஸ் ஏதாவது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு திருச்செந்தூர்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காண்டி போயிருந்தோம். ஆனா, மத்த டைம்லாம் நம்மளுக்கு அதிகமா புடிச்ச மாரி இருக்கும். நம்மளுக்கு எடுக்கலாம், இந்த அமௌண்ட்குள்ள பார்க்கலான்னு போறப்போ நெறைய ட்ரெஸ் நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அச்சோ! எடுக்கணுமே அப்படிங்கிற மாரி ஆயிட்டு. சரி கொஞ்சம் தூரம் சுத்திட்டே இருந்தோம். ஆனா, அன்லிமிட்டட்ல எனக்கு செட் ஆச்சுங்க. எனக்கு காட்டன் மெட்டீரியல்லாம் கொஞ்சம் பெஸ்ட்டா ஃபீல் ஆகும். அது மாரி அம்பர்லால ஒரு லாங் டாப் எடுத்தேன். ஒரு ட்ரெஸ் எடுக்கலான்னு தான் போனோம். ஆனா, இந்த ஆஃபர் நம்மள கொஞ்சம் கவுத்தி விட்டுருங்க எப்பவுமே. பை ஒன் கெட் ஒன்ல அந்த 2 டாப் போட்டிருந்தாங்க. ஆ 200 இப்படி தான் வந்தது ஒரு டாப்போட ரேட்டே. சூப்பரா இருந்தது மெட்டீரியல். ஸ்டிச்சிங்கும் நீட்டா இருந்தது. நல்ல காட்டன் மெட்டீரியலா இருந்தது. ஓகே ஒரு 200க்கு ஒரு டாப் கிடைச்சன்னா, ஒரு லெக்கினோ, ஒரு ஃபேண்ட்டோ போட்டுட்டா ஒரு 2 செட் ஆயிரும். ரஃப் யூஸ்க்கு நல்லாவே யூஸா இருக்கும் அப்படிங்கிற மாரி எடுத்துட்டேன். ஆனா எவ்வளோ காஸ்ட்லியா எடுக்கிறத ட்ரெஸ்ஸ விடையும், இந்த 200, 300க்கு எடுக்கிற ட்ரெஸ் வந்து ஏதாவது நல்லதா கிடைச்சுன்னா, அதுதான் நம்ம அதிக டைம்ல டே டு டே லைஃப்லயும் யூஸ் பண்ணுவோம்ல. அது மாரி தான் இருக்கும். மெட்டீரியல் எனக்கு ரொம்ப பிடிச்சுதாங்க அந்த 2 கலரும் சூஸ் பண்ணேன். பிங்க் வித் ஒயிட்டும், அந்த பிளாக் வித் கிரே மாரி ஒரு கலர் எடுத்திருந்தோம். சூப்பரா இருந்தது. 2 லெக்கினும் எடுத்துட்டு வந்துட்டேன். நான் எடுக்க போனது ஒரு ட்ரெஸ்க்கு இந்த 2 ட்ரெஸ் அட்வான்ஸாவே கிடைச்சிட்டு, அப்புறம் பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டன்ல ஒரு அம்பர்லா சூஸ் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு காமிச்சது.